மலேசிய எல்லைகளுக்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்களுக்கான நுழைவு அனுமதி ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தில் இன்னும் பதிவு செய்யாத சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு நினைவூட்டும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்திருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜூலை 1 முதல் தங்கள் வாகனங்களை வாகன நுழைவு அனுமதி திட்டத்தில் VEP பதிவு செய்யாத அல்லது செயல்படுத்தாத வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கு மலேசிய போக்குவரத்து துறை சம்மன் அனுப்பும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் மோட்டார் சைக்கிள்கள் VEP திட்டத்தில் பதிவு செய்வதற்கான தேவை இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் அதை கட்டாயமாக்க திட்டமிட்டுள்ளது என்று ஆந்தனி லாக் கூறியுள்ளார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.